கீன்வா இன்னைக்கு சமைக்கலாமா? இப்போ ஒரு கப் கீன்வாவை எடுத்து அதை நல்ல ஒரு உலோக வடிகட்டியில போட்டுக்கோங்க. நல்ல 2-3 வாட்டி கழுவிடுங்க. கழுவிட்டு நல்ல தண்ணி வடியட்டும். வடிஞ்ச உடனே அதை ஒரு கிளீனான ஒரு எவர் சில்வர் வெசலுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஒரு கப் கீன்வாக்கு 1.5 கப் தண்ணி ஊத்தலாம். நல்ல 1.5 கப் தண்ணி ஊத்தி பாத்திரத்தை மூடிட்டு அதை வச்சிடுங்க. நான் இன்னைக்கு இதை எலக்ட்ரிக் குக்கர்ல பண்ண போறேன். பானசோனிக் எலக்ட்ரிக் குக்கர்ல தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி நல்ல சூடான உடனே குக்கிங் மோட்ல குக்கரை வச்சிடுங்க. எலக்ட்ரிக் குக்கர் குக்கிங் மோட்ல இருக்கு. இப்போ நம்ம கீன்வாவும் தண்ணியும் சேர்த்ததான பாத்திரத்தை இது உள்ள வச்சு மூடி ஒரு 20 நிமிஷம் போல அதை குக்கிங் மோட்லயே வைங்க. வச்சிங்கனாக்க 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கீன்வா ரெடி ஆயிருக்கும். கீன்வா ரெடி ஆயிருக்குன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அந்த கீன்வாக்குள்ள இருக்கிறதான அந்த சின்ன அந்த சர்க்கிள் மாதிரி இருக்கிறது, அதுல இருந்து ஒரு சின்ன நூல் மாதிரியான ஒரு வால் வெளியில வந்திருக்கு பாருங்க. இதுதான் கீன்வா பர்ஃபெக்டா குக் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன். இது ஒரு ஃபிளஃபி ஸ்லைட்லி சூயி டெக்ஸ்டரோட இருக்கும். இதை நல்ல ஒரு ஃபோர்க் போட்டு நல்ல ஃபிளஃபியா பண்ணிட்டு என்ன சீசனிங் வேணுமோ போட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க.